இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கிற ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ப்ராஜெக்ட். இது ஒரு பக்காவான ஃபார்ம் லேண்ட். இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். நீங்க பெஸ்ட்டா எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்காக தான். இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாக்குள்ள தான் இருக்கு. நம்ம பூந்தமல்லிக்கு அடுத்து திருவள்ளூர்ல இருக்க இலுப்பூர் அப்படின்ற லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ பூந்தமல்லின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்கு. மெட்ரோல இருந்து, ஹைவேஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லா ஆக்சஸிபிலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா கிடைச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லேண்டோட டீடைல்ஸ ஓவர்வியூ பார்த்துடலாம். இது மொத்தம் 3 ஏக்கர்ஸ் லேண்ட். இப்ப இதிலிருந்து 1 ஏக்கர் மட்டும் சேல்ஸ்க்கு ரெடியா வந்திருக்கு. இப்ப நம்ம முக்கியமான விஷயத்த பார்ப்போம். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாரி இன்வெஸ்ட்மென்ட்க்கு இந்த ப்ராஜெக்ட் ஏன் சூப்பர் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம லொகேஷன சுத்தி பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்கு. பயங்கரமான வளர்ச்சி இருக்கு. ஸோ அதோட பேசிக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நம்ம சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட். நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ஸ்லயே ரீச் பண்ண முடியும். செகண்ட் ஒன் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அதுவும் பார்த்தீங்கன்னா, வெறும் 10 மினிட்ஸ் டிராவல்ல தான் நம்ம லொகேஷன்ல இருந்து அமைஞ்சிருக்கு. தேர்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாரி பூந்தமல்லி மெட்ரோ. வெறும் 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ் தான் இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. மெட்ரோவோட குரோத் வந்துட்டாலே அந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகுன்றத பார்த்துக்கங்க. ஸோ நம்ம லொகேஷனுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம லொகேஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெறும் 10 மினிட்ஸ் டிராவல்லயே ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா கனெக்டிவிட்டிஸ் நீங்க பார்க்கும்போது, இது பயங்கரமான ஒரு ஸ்பாட்டா தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா, இத சுத்தி எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கு. ஒரு ப்ராப்பர் சிட்டிக்கு இன் பிட்வீன் இருக்கிறதுனால, இது பயங்கரமான ஃபீல்ல பயங்கரமான லொகேஷனா இருக்கு. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பத்தி பேசினதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நீங்க வாங்குற இடத்துக்கு லேண்ட் பேஸ்டு ரெண்ட் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலாரிட்டிக்குள்ள நீங்க பாண்ட் பண்ணி உள்ள வர மாரி இருக்கும். அதாவது எப்படின்னா, உங்களோட லேண்ட நீங்க வாங்கி வச்சுட்டு, அதுல நீங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க. அது நமக்கு ரிட்டர்ன் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்கன்னா, இது கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும். இது ஒரு லைஃப் லாங் இன்வெஸ்ட்மென்ட்டா ஒரு பெரிய அளவுல இதிலிருந்து ஒரு ரிட்டர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மினிமலா ஒரு 1/4 ஏக்கர்ல இருந்து இல்ல ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இப்ப இந்த 1 ஏக்கரோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சென்ட்க்கு 99,000 அதாவது ரூ. 99,000 வரும். இதுவே நீங்க 1 ஏக்கரா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 99 லேக்ஸ் வரும். அதாவது 99 லட்சம். 1 ஏக்கர் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்துல, நம்ம வெறும் 1/4 ஏக்கர் கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்க 1/4 ஏக்கர் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல, நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரூபீஸ் ₹360 வரும். அதாவது ரூ. 360 வரும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆனா, அதுவே நீங்க 1 ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் ₹225 மட்டும் தான். ₹225. இந்த பிரைஸ நீங்க லொகேஷனுக்கு இருக்கிற அட்வான்டேஜ கம்பேர் பண்ணீங்கன்னா, ரொம்பவே சூப்பர் அப்படின்னு தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, அவ்வளோ எக்ஸ்ட்ரார்டினரியான லொகேஷனுக்கு இவ்வளோ லோவான பிரைஸ் தராங்க. லோ அப்படின்றத விட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்க்கான ஆஃபரா தான் இந்த பிரைஸ நம்ம பார்க்குறோம். இன்னும் சில மாதங்கள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிரைஸ் ரொம்பவே எலிவேட் ஆயிருக்கும். அப்ப நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நமக்கு இன்னொரு டவுட் வரலாம். நம்மகிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்ல, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல, உங்களோட ஐடியாலஜிக்கு ஏத்த மாரி ப்ராப்பரான பக்காவான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இவ்வளோ அமௌண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். அவ்வளோ இருந்தா தான் பண்ண முடியும்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்ல சூப்பரா பண்ண முடியும். அதுக்கான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் பத்தி ஒரு டிஸ்கஷனுக்கோ, இல்ல டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கோ, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ பத்தியோ, இல்ல இந்த இன்வெஸ்ட்மென்ட்டோட ப்ராக்ரஸ் என்ன, ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ, டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான மொத்த கிளாரிஃபிகேஷனையும் நம்ம டீம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த டைமிங் தான் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரொம்ப கரெக்ட்டான டைமிங். இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி பிரைஸ் ரொம்பவே லோவா இருக்கும். ஆனா அதே ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல ஹை வேல்யூல போகும். அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கும் நீங்க அத நெறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க. டீடைல்ஸ்க்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி சொன்ன மாரி டைரக்ட்டாவே கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டுடேஸ் டிசிஷன் டுமாரோஸ் பெனிஃபிட். இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.